வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். 2022ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீட்டு வசதி என்னும் பிரதமரின் கனவை நனவாக்க நடவடிக்கை. மக்களவையில் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தகவல். கொல்கத்தா மாநகர காவல்துறை ஆணையர் ராஜீவ்குமார் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. அரசு புறம்போக்கு நிலம் ஒதுக்கீடு பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வரும் மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் ஒப்புகை சீட்டு. தேர்தல் ஆணையம் தகவல். விவசாயிகளுக்கு பயனளிக்கும் தகவல்கள் அடங்கிய கைபேசி செயலியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை வெலிங்டனில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். 2022ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீட்டு வசதி என்னும் பிரதமர் நரேந்திர மோடியின் கனவை நனவாக்குவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் கடன் சார்ந்த மானிய திட்டத்தின் கீழ் இதுவரை 3,70,000க்கும் மேற்பட்டோருக்கு 8,300 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர், குறைந்த வருவாய் பிரிவினர் ஆகியோருக்காக 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் நடுத்தர வருவாய் பிரிவினருக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். முன்னதாக மேற்கு வங்கத்தில் சிபிஐ தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டி திரிணாமுல் காங்கிரஸ், எஸ்பி, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் பிரச்சினை எழுப்பியதால் மாநிலங்களவையில் அமளி ஏற்பட்டது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மைய பகுதிக்கு வந்து முழக்கமிட்டதால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதனால் முதலில் பிற்பகல் 2 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மொனாக்கோ நாட்டின் பட்டத்து இளவரசர் 2ஆம் ஆல்பர்ட் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருடன் மொனாக்கோ இளவரசர் பேச்சுக்கள் நடத்தினார். அவரை கௌரவித்து குடியரசுத் தலைவர் விருந்தளித்தார். பின்னர் குடியரசுத் தலைவரும் இளவரசரும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். இந்தியாவும் மொனாக்கோவும் இருதரப்பு உறவுகளில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறினார். எனினும் இரு நாடுகளும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பருவநிலை மாற்றம் ஆகிய விஷயங்களில் முன்னுரிமை அம்சங்களை கண்டறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் பரஸ்பர நன்மைகள் ஏற்படும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். இருதரப்பு உறவுகளை மேலும் உயர்நிலைக்கு எடுத்துச் செல்ல இளவரசரின் பயணம் உதவியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இரு தலைவர்களும் நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்தியாவுக்கு ராஜ்ய ரீதியில் வருகை தருவோருக்கு விசா விலக்கு அளிப்பதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது. இதற்கான உடன்படிக்கையை இருதரப்பும் இறுதி செய்வது என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் மொனாக்கோ இளவரசரை சந்தித்து பேசினார். இளவரசருடன் ஏராளமான வர்த்தக பிரதிநிதிகளும் வந்துள்ளனர். முன்னதாக புதுதில்லியில் மொனாக்கோ இளவரசர் மகாத்மா காந்தி சமாதியில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். கொல்கத்தா நகர காவல்துறை ஆணையாளர் ராஜீவ்குமார் தம்மை சிபிஐ முன்பு ஆஜர்படுத்திக் கொண்டு சாரதா சிட்பண்ட் ஊழல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மனப்பூர்வமாக ஒத்துழைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் மத்திய புலனாய்வு கழகம் சிபிஐ முன்பு ராஜீவ்குமார் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்ற உத்தரவு கூறுகிறது. இந்த விசாரணையின் போது கொல்கத்தா காவல்துறை தலைவரை கைது செய்வது உள்ளிட்ட நிர்பந்தம் ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் எதையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு ராஜீவ்குமாருக்கு நோட்டீஸ் அனுப்பி அடுத்த விசாரணை தேதியான இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் அதற்கு பதிலளிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது.
இந்த வழக்கில் மின்னணு அத்தாட்சிகளை அவர் மாற்றி அமைத்தார் என்றும் இவரது தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு சிபிஐக்கு போலியான ஆவணங்களை வழங்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்தும் அதற்கு விளக்கம் அளிக்குமாறும் இந்த நோட்டீஸ் கூறுகிறது. மேற்கு வங்க அரசு தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குனர், கொல்கத்தா காவல் ஆணையாளர் ஆகியோர் சிபிஐ தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு மனு தொடர்பான பதில்களை இம்மாதம் 18ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இவர்களது பதிலின் இயல்பு அடிப்படையில் இம்மாதம் 20ஆம் தேதி நடைபெறும் விசாரணையின் போது அவர்களை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகும்படி கேட்டுக் கொள்ளப்படலாம் என்றும் நீதிபதிகள் தீபக் குப்தா, சஞ்சீவ் கண்ணா ஆகியோரை கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு தெரிவித்தது. இதுகுறித்து உச்சநீதிமன்ற தலைமைச் செயலாளர் இம்மாதம் 19ஆம் தேதி இவர்களுக்கு தகவல் அனுப்புவார் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் நகர காவல்துறை ஆணையாளர் ராஜீவ்குமார் குறித்த வழக்கு விசாரணை இம்மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருவதால் வழக்கு ஒத்திவைக்கப்படுவதாக கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அறிவித்தது. கொல்கத்தா காவல்துறை ஆணையரை சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சிபிஐக்கு கிடைத்துள்ள தார்மீக வெற்றி என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார். உச்சநீதிமன்ற உத்தரவு பற்றி நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர், நிதி நிறுவன மோசடி குறித்த விவகாரத்தில் நியாயமான புலன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறினார். சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க கடந்த 3 ஆண்டுகளாக கொல்கத்தா காவல்துறை ஆணையர் ராஜீவ்குமார் தவிர்ப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர், அரசியல் சக்திகள் அவரை பாதுகாக்க முயற்சிப்பதற்கு என்ன காரணம் என்பதை அறிய விரும்புவதாக தெரிவித்தார். இதற்கு முன்பு இந்த மோசடி விவகாரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கைது செய்யப்பட்ட போது மௌனமாக இருந்த மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி காவல்துறை ஆணையரை பாதுகாக்க தர்ணா செய்வது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். முறைகேடுகள் குறித்து ராஜீவ்குமாருக்கு பல விஷயங்கள் தெரியும் என்பதையே இது காட்டுவதாக ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். सुप्रीम कोर्ट के आदेश के आलोक में देश के न्याय की जीत हुई है। भ्रष्टाचार के खिलाफ लड़ाई को लेकर कड़े कदमों की जीत हुई है। आज सुप्रीम कोर्ट के आदेश स्पष्ट है कि उनके पुलिस कमिश्नर को अपीयर होना होगा सीबीआई के सामने, और कलकत्ता में नहीं शिलोंग में अपीयर होना होगा। ये बहुत ही ईमानदार जांच के लिए बहुत ही उचित आदेश माननीय उच्चतम न्यायालय का है, ताकि इस पूरे உலக பொருளாதாரத்தில் இந்தியா அண்மை காலமாக மிகச் சிறப்பான பிரகாசமான இடத்தை பிடித்துள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் ஆசியா திரவ எரிவாயு உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், வலுவான பொருளாதாரம் மற்றும் அதற்கு உறுதுணையான சுற்றுச்சூழல் கொள்கை ஆகியவற்றின் காரணமாக முழுமையான உயர் பொருளாதார வளர்ச்சி பெறும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று குறிப்பிட்டார். 2022ஆம் ஆண்டுக்குள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மின் இணைப்பு, சமையல் எரிவாயு, குடிநீர், கழிப்பறை ஆகிய வசதிகளுடன் கூடிய கட்டுப்படியான விலையில் அனைவருக்கும் வீடு வழங்குவதை அரசு நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 5 கோடி என்ற இலக்கை தாண்டி 6 கோடி ஏழை குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். அடுத்த நிதியாண்டுக்குள் இது 8 கோடியாக அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 90% பேருக்கு தற்போது எரிவாயு இணைப்பு கிடைத்திருப்பதாக கூறிய அமைச்சர், கடந்த 2014ஆம் ஆண்டு இது வெறும் 55% இருந்தது என்று தெரிவித்தார். ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் புகையால் அவதிப்பட்ட நிலை மாறி இந்த திட்டத்தால் பயனடைந்திருப்பதாக தர்மேந்திர பிரதான் கூறினார். உலகிலேயே மிக அதிகமாக திரவ எரிவாயு இறக்குமதி செய்வதில் 2வது நாடாக இந்தியா உள்ளது என்று அவர் கூறினார். Rather than supplying LPG cylinders at the subsidized rate, the government now supplies cylinders at market prices and transfer the subsidy amount into the bank account. We shall help to cut subsidy leakages by curbing diversions of subsidized LPG and ensuring that the actual intended beneficiaries receive the benefits of subsidy. வரும் ஆண்டுகளில் பாதுகாப்பு துறையை நவீனமயமாக்க மிகப்பெரிய ஆதாரங்களை பயன்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் சுபாஷ் பாம்ரே கூறியிருக்கிறார்.
புனேயில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறை சார்ந்த உள்நாட்டு உற்பத்தி குறித்த கருத்தரங்கில் பேசிய அவர் பாதுகாப்புத் துறையில் தொழில் நிறுவனங்கள் பெருமளவில் முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த துறையில் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். போர்க்களத்தில் நவீன தொழில்நுட்ப மேம்பாடு முக்கிய பங்கு வகிக்கும் என்று தெரிவித்த அவர் தொழில்நுட்ப மேம்பாடு அபரிமித வளர்ச்சியை பெற்றிருப்பதாக கூறினார். இறக்குமதி செய்வதற்கு ஆகும் செலவு உள்நாட்டில் அதை தயாரிப்பதன் மூலம் வெகுவாக குறையும் என்று அவர் குறிப்பிட்டார். தற்போதைய நிலையில் ராணுவத்திற்கு தேவையான பல்வேறு தடவாளங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் இந்த நிலையை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். பாதுகாப்புத் துறைக்கு என்ன தேவை என்பதை தெளிவாக கண்டறிந்து இதனை பூர்த்தி செய்ய நடவடிக்கைகள் எடுப்பதே தற்போதைய தேவை என சுபாஷ் பாம்ரே தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே இந்திய ராணுவ முகாம் மீது சண்டை நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவத்தினர் 2 முறை ராக்கெட் லாஞ்சர்கள் கொண்டு தாக்கினார்கள். ஜம்முவில் ராணுவ அதிகாரி ஒருவர் இதை தெரிவித்தார். இந்திய தரப்பில் ராணுவத்தினர் எல்லைப் பகுதியில் சிவிலியன் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் பதிலடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அந்த அதிகாரி கூறினார். எல்லைப் பகுதியில் காஷ்மீர் ஒருமைப்பாட்டு தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் பேரணி நடைபெற்றதால் இந்த பாகிஸ்தான் தாக்குதலில் சிவிலியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் கூறினார். தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு அரசு புறம்போக்கு நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலூரில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கு புறம்போக்கு நிலத்தை வழங்க தமிழக அரசு மறுத்ததை எதிர்த்து அந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி S.M. சுப்பிரமணியத்தின் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தனியார் பல்கலைக்கழகம் கோரிய அந்த பகுதியில் விளையாட்டு மைதானம் அமைக்க மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பொது பயன்பாட்டுக்குத்தான் அரசு நிலம் ஒதுக்கியிருப்பதாகவும் இதில் எந்த விதிமீறல்களும் இல்லை என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தார். லாபம் ஈட்டும் தனியார் நிறுவனங்களுக்கு அரசு புறம்போக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்வது ஏழை மக்களுக்கான நலத்திட்டங்களை பாதிக்க செய்யும் என்று நீதிபதி கருத்து தெரிவித்தார். எனவே நிலத்தை ஒதுக்குமாறு தனியார் நிறுவனங்கள் உரிமையாக கோர முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மாநிலம் முழுவதும் அரசு புறம்போக்கு நில ஒதுக்கீட்டை மறு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் அந்த ஒதுக்கீட்டில் ஏதேனும் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் அதை ரத்து செய்து பொது பயன்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்குள் இது தொடர்பான அறிக்கையை அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார். வரும் மக்களவைத் தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் ஒப்புகை சீட்டு இயந்திரங்களும் பயன்படுத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. இந்த கோரிக்கைக்காக வழக்கறிஞர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பொது நல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணிய பிரசாத் ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மின்னணு இயந்திரங்களில் 1% அளவுக்கு தவறு நடக்க சாத்தியம் இருப்பதாகவும் இந்நிலையில் 1 முதல் 10 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படும் போது ஒப்புகை சீட்டு இயந்திரத்தை சரிபார்ப்பது அவசியப்படுகிறது என்று குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒப்புகை சீட்டு நடைமுறையை படிப்படியாக மேற்கொள்ளவே உச்சநீதிமன்றம் 2013 உத்தரவிட்டது என்றும் எனினும் 2019 நடக்கவுள்ள மக்களவைத் தேர்தலில் இந்த இயந்திரத்தை 100% பயன்படுத்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது என்றும் கூறினார். அதன் அடிப்படையில் வரும் மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் ஒப்புகை சீட்டு வழங்கும் இயந்திரங்கள் நிறுவப்படும் என்றும் இது குறித்து அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் நலனுக்காக வேளாண் தகவல்கள் உள்ளடக்கிய தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட உழவன் கைபேசி செயலி சேவையில் மேலும் பல அம்சங்களை இணைத்து வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார். இந்த செயலியில் டிராக்டர் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் மற்றும் ஜே-ஃபார்ம் நிறுவனம் இணைந்து வேளாண் பணிகளுக்கான இயந்திரங்களை விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் விடுவதற்கான சேவையும் இப்போது இணைக்கப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி விவசாயிகள் தங்களுக்கு தேவையான பண்ணை இயந்திரம் எவரிடம் உள்ளது, எந்த தேதியில் கிடைக்கும், அதற்கான வாடகை எவ்வளவு போன்ற விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் விவசாய நலனுக்கான திட்டங்களின் மானிய விவரங்கள், காப்பீடு உள்ளிட்ட 12 முக்கிய சேவைகளும் 2018 ஏப்ரல் மாதம் முதல் செயல்பட்டு வரும் என இந்த உழவன் செயலியில் இடம்பெற்றுள்ளன. இந்த சேவையை 3,80,000 பேர் பயன்படுத்தி இருப்பதாக இன்று வெளியான அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேலும் 72,000 விவசாயிகள் தங்கள் இடுபொருட்கள் தேவையை இந்த செயலி மூலம் முன்பதிவு செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு, அரசு தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
முன்னதாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் அவர்களுக்கு கல்வி அளிப்பதை உறுதி செய்யவும் குழந்தை திருமணத்தை தடுக்கவும் பாடுபட்டு வீரதீர செயல் புரிந்த 18 வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு மாநில விருது வழங்கும் திட்டத்தில் இந்த ஆண்டில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி KR ரக்ஷனாவுக்கு விருது வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த குழந்தைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் பாராட்டு பத்திரம் வழங்கி கௌரவித்தார். குறித்த காலத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாத 7324 காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். குற்ற வழக்கு ஒன்றை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி MV முரளிதரன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததால் முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை குறித்த விவரத்தை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். பதிவுத்துறை சமர்ப்பித்த அறிக்கையில் 2009 முதல் 2014 வரை குறித்த காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாததால் தமிழகத்தில் 2,14,000 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் இந்த விஷயம் பற்றிய விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநருக்கு உத்தரவிட்டார். இந்நிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தலைமை இயக்குநர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தாக்கல் செய்த அறிக்கையில் இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 100 நகரங்களையும் தமிழ்நாட்டில் 11 மாநகராட்சிகளையும் தேர்ந்தெடுத்து அதிநவீன நகரம் உருவாக்குவதாக மத்திய அரசு அறிவித்திருந்தாலும் இன்னும் ஒரு நகரம் கூட அதிநவீன நகரமாக ஆக்கப்படவில்லை என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் கீழடி ஊராட்சியில் நடைபெற்ற ஊராட்சி சபை கூட்டத்தில் அவர் பேசினார். அனைத்து கிராமங்களுக்கும் மின்சார இணைப்பு வழங்கப்பட்டு விட்டதாக மத்திய அரசு அறிவித்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவச மின்சாரம் கிடைத்தது திமுக ஆட்சியில்தான் என்றும் அதேபோல விவசாயிகளின் 7000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ததும் தங்கள் ஆட்சிதான் என்றும் கூறினார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டங்களின் போது 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு பிரதமரிடமிருந்து இரங்கல் செய்தி கூட வரவில்லை என்பது வருந்தத்தக்கது என்று கூறினார். மாநிலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தி அதன் நிர்வாகிகள் மூலம் மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதேபோல கீழடியில் தொடர்ந்து அகழ்வு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தமிழர்களின் பெருமை பேசும் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிஜேபியுடன் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சிகளுடன் புதிய கட்சிகளும் இணையக்கூடும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னை தீநகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த அவர் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் கூட்டணி பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். தேர்தல் பணிகளை முன்கூட்டியே பிஜேபி தொடங்கிவிட்டதாக அவர் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் பிரதமர் நரேந்திர மோடி அரசு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பின்னர் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்று அவர் தெரிவித்தார். பிஜேபி அரசின் திட்டத்தின் மூலம் பலன் அடைந்தவர்களை ஒன்று சேர்க்கும் வகையில் தாமரை தீபம் என்னும் திட்டம் வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அவர் கூறினார். யார் யாரெல்லாம் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் ஆட்சியின் மூலம் பலன் பெற்றார்களோ அவர்களுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களை அறிமுகம் செய்யும் அளவிற்கு கமல் ஜோதி, அதாவது தமிழகத்தில் நாங்கள் அதை தாமரை தீபம் என்று பெயர் வைத்திருக்கிறோம். அது 26ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மக்கள் பிரதிநிதிகளாக ஆக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆக இந்த தேர்தலை கூட்டணியோடு சந்திக்க வேண்டும் என்பதை எங்களது அகில பாரத தலைவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். அதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருகிறது. ஆக பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும், அதைத்தான் என்னால சொல்ல. மத்திய பட்ஜெட்டில் கட்டுமான தொழிலுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள சலுகைகளால் அந்த தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும் என்று பொறியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள இடைக்கால பட்ஜெட்டில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்கள் மற்றும் சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கட்டுமான தொழில் வளர்ச்சி அடையும் வகையிலும் பல அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. இதில் கேபிட்டல் கெயின் அக்கவுண்ட் என்னும் திட்டத்தில் 2வது வீட்டை விற்பனை செய்யும் தொகைக்கு வரி விலக்கு அறிவித்திருப்பது, அரசு பணியில் இருக்கும் கணவன் மனைவி ஆகியோரின் வீட்டு வாடகைக்கு வரி விலக்கு, 2020ஆம் ஆண்டுக்கு அனைவருக்கும் வீடு போன்ற அறிவிப்புகளால் கட்டுமான தொழில் புத்துயிர் பெறும் என்று அரியலூர் மாவட்ட பொறியாளர்கள் சங்க கௌரவ தலைவர் அறிவானந்தம் கூறுகிறார்.
மத்திய அரசால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த இடைக்கால பட்ஜெட்டானது கட்டுமானத்துறைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் என்பதில் ஐயம் ஏதுமில்லை. முக்கியமாக பார்த்தோம்னாக்க கணவன் மனைவி 2 பேர் வேலைக்கு போகிற இடத்துல 2 பேரில் ஒருத்தருடைய வருமானத்திலேருந்து கட்டுற வீட்டு வாடகைக்கு மட்டும்தான் வரி விலக்கு அளிக்கப்பட்டு வந்துச்சு. இப்போ அது வந்து ரெண்டாவது கணவன் அல்லது மனைவி ரெண்டாவது நபருடைய வீட்டு வாடகைக்கும் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இதனால அவங்க வந்து தன்னுடைய அந்த ஒரு டேக்ஸை வந்து சேவ் பண்ணி கண்டிப்பாக இன்னொரு சொந்த வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க இதோட பார்த்தீங்கன்னாக்கா 2020 மத்திய அமைச்சர் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனி வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. இதுவும் வந்து கட்டுமானத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக கண்டிப்பாக அமையும். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் அஇஅதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புவதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 2 கட்டமாக தேர்தல் நடத்தக்கூடாது என்றும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் கூறினார். அமமுக, திமுக தவிர வேறு எந்த கட்சி வந்தாலும் கூட்டணி குறித்து பேச தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊரக புறக்கடை கோழி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 1600 பெண் பயனாளிகளுக்கு நாட்டுக்கோழிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வழங்கினார். 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தின் கீழ் கரூர் மாவட்டத்தில் மட்டும் 1 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இத்திட்டம் பெண் பயனாளிகள் முன்னேறும் அளவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கீதா மணிவண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க மாவட்ட ஆட்சியருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சம்பா பருவநெல் கொள்முதல் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுக்கு டோக்கன் முறையை நடைமுறைப்படுத்தி காலதாமதமின்றி நெல் கொள்முதல் செய்யப்படுவதை அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் OS மணியனும் பங்கேற்றார். சென்னையில் உள்ள தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளின் விவரங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு வளைவு குறித்த ஒரு வழக்கு விசாரணையின் போது மறைந்த தலைவர்கள் பெயரில் நினைவு வளைவுகள் கட்டுவது வளர்ச்சி திட்டமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், மாநகரத்தின் எந்த மாஸ்டர் பிளானின் கீழ் இந்த நினைவு வளைவு அமைக்கப்பட்டது என்று கேட்டனர். பின்னர் இந்த வழக்கின் விசாரணையை நாளைக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருந்த செயல் தலைவர்கள் கமிட்டி தலைவர் KS அழகிரி தலைமையில் இன்று தில்லியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராகுல் காந்தியை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அந்த சந்திப்பின் போது அகில இந்திய காங்கிரஸ் செயலரும் தமிழக பொறுப்பாளருமான முகுல் வாஸ்னிக் மற்றும் தமிழக காங்கிரஸ் பார்வையாளர் சஞ்சய் தத் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பது என்பது குறித்து பாமக இன்னும் முடிவு செய்யவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இன்று தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாமக கூட்டணி அமைப்பது தொடர்பாக முக்கிய பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை செய்து வருவதாக கூறினார். மேலும் தருமபுரி மாவட்ட மக்களின் 78 ஆண்டுகால கனவான மொரப்பூர் தருமபுரி ரயில் பாதை அமைக்க சுமார் 359 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் கடிதம் அனுப்பியுள்ளார். இது இந்த மாவட்ட மக்களின் நீண்டநாள் கோரிக்கை நிறைவேறியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் முதியோர் இல்லங்கள் மற்றும் காப்பகங்களில் சமூக நலத்துறை செயலாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கோவையில் தனியார் முதியோர் இல்லத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் விரிவான அறிக்கையை அடுத்த மாதம் 19ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி அன்றைய தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். மத்திய நிலத்தடி நீர் வாரியம் தென்கிழக்கு கடலோர மண்டலம் சார்பில் நிலத்தடி நீர் மேலாண்மை குறித்து 2ஆம் நிலை பயிற்சி இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியை மாவட்ட ஆட்சியர் ப. பொன்னையா தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்த நிலத்தடி நீர்வாரிய மண்டல இயக்குநர் பால் பிரபாகர், மத்திய நிலத்தடி நீர்வாரியம் தற்போது நிலத்தடி நீர் தாங்கிகளின் 3 வரைபடம் தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் பராமரிக்கப்படும் வளர்ப்பு யானைகளின் நடைபார்க்கும் பணி இன்று நடைபெற்றது. அங்குள்ள தொரப்பள்ளி வன விரிவாக்க மையத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் 22 வளர்ப்பு யானைகளின் எடை பரிசோதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பசுந்தீவனங்கள், சத்து உருண்டைகள், புரதச்சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. யானைகளின் வயதிற்கேற்ப உணவு வழங்கப்படுவதாக முதுமலை புலிகள் காப்பக வனச்சரக அதிகாரி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 5 நாட்களுக்கு பிறகு ஒரு வழி பாதைக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. காஷ்மீர் ஸ்ரீநகரிலிருந்து நாட்டின் ஏனைய பகுதியை இணைக்கும் 270 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக கடந்த சில நாட்களாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. பனிக்கால் பகுதியில் நிலச்சரிவு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான வாகனங்களை போக்குவரத்திற்கு அதிகாரிகள் இன்று அனுமதி அளித்தனர்.
அடுத்து வருவது உலக செய்திகள். வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக அந்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் ஜுவான் குவாய்டோவை ஐரோப்பிய யூனியன் அங்கீகரித்துள்ளது. ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன் உள்ளிட்ட 20 நாடுகள் குவாய்டோவை வெளிப்படையாக ஆதரித்துள்ளன. தற்போதைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு புதிய அதிபர் பதவியேற்க வழி ஏற்படுத்துவதுடன் விரைவில் அதிபர் தேர்தலுக்கும் வகை செய்ய வேண்டும் என்று அந்த நாடுகள் கேட்டுக் கொண்டுள்ளன. பல்வேறு நாடுகளின் நெருக்குதலுக்கு இடையே பதவியிலிருந்து மடுரோ ராஜினாமா செய்ய மறுத்த நாடுகள் குவாய்டோவின் பின்னால் அணிவகுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அமெரிக்காவும் குவாய்டோவை வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக அங்கீகரித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். சென்னை ATP சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டித் தொடரில் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் 3ஆம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் செபாஸ்டியன் ஃபான்சிலோவை வென்றார். இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் நியூசிலாந்தின் ஜோஸ் இணை, இங்கிலாந்தின் பிரைடன் கிளைன் ஜப்பானின் தோஷித் மட்சு இணையை வென்றது. மற்றொரு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் மனிஷ் சுரேஷ் குமார் இணை சக நாட்டு வீரர்களான அனிருத் சந்திரசேகர் அபினவ் சஞ்சீவ் இணையை வென்று 2ஆம் சுற்றுக்கு முன்னேறியது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை வெலிங்டனில் நடைபெறுகிறது. இந்திய கிரிக்கெட் அணி நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. 5 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணி 4 போட்டிகளில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனையாக தொடரை வென்றது. இதையடுத்து 3 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. இந்த தொடரிலும் வெற்றி பெறுவோம் என அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இனி வருவது வானிலை. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் வறண்ட வானிலையே நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை அடுத்த 2 தினங்களுக்கு கடுமையான பனிப்பொழிவு தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய தகவல்கள் மேலும் கூறுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2022ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீட்டு வசதி என்னும் பிரதமரின் கனவை நனவாக்க நடவடிக்கை. மக்களவையில் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தகவல். கொல்கத்தா மாநகர காவல்துறை ஆணையர் ராஜீவ்குமார் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. அரசு புறம்போக்கு நிலம் ஒதுக்கீடு பற்றி ஆய்வு செய்ய வேண்டும், தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வரும் மக்களவை தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் ஒப்புகை சீட்டு, தேர்தல் ஆணையம் தகவல். விவசாயிகளுக்கு பயனளிக்கும் தகவல்கள் அடங்கிய கைபேசி செயலியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை வெலிங்டனில் நடைபெறுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.